ஹலோ கைஸ், உங்கள் வீட்டில் பழைய சாதம் மிச்சம் இருக்கா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க. பேச்சுலர்ஸும் ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 தக்காளி நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வேற எதுவுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை, மசாலா மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மேஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வேற எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியும் டேஸ்ட் ஹெல்த்தியா இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். நீங்க பழைய சாப்பாடு தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது, நீங்க புதுசா வடிச்சுமே செய்யலாங்க. டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். ஆஃபீஸ்க்கு இதெல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். கூடவே நீங்க பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படி இல்லைன்னா வெங்காயம் வச்சு சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்ட் ஹெல்த்தியா இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.